ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம எங்க பக்தி மயமா கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயும் இல்லங்க. ஆடி மாசம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு பொங்க வைக்க தான். வீடியோ மொக்கையா இருக்குன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எனக்காக கொஞ்சம் ஃபுல்லா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இதுதாங்க எங்க குலதெய்வ கோவில். நானே கல்யாணம் ஆகி இப்பதாங்க மொதல்ல பொங்க வைக்கவே வரேன். சரி நம்மளும் வந்த வேலைய பார்ப்போம்ன்ட்டு நானும் அடுப்பு வச்சு பொங்க வைக்க ஆரம்பிச்சுட்டேன். சரி நானும் மொத பொங்க வைக்கிறேன்னு கற்பூரம்லாம் கொளுத்தி ஆரம்பிச்சேன். ஆனா பாருங்க என் அடுப்பு மட்டும் பத்தவே இல்ல. சரி நானும் எப்படியோ போராடி எப்படியோ பத்த வச்சுட்டேங்க. சரி நம்ம அடுப்ப பத்த வச்சுட்டோம்னு சந்தோஷப்பட்டா நம்ம அடுப்பு பொறியுமா எரியுது. சரி நம்ம அடுப்பு மட்டும்தான் இப்படி எரியுதா இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க அடுப்பு இப்படி எரியுதான்னு பார்த்தா அவங்க அடுப்புனால ஜெகஜோதியா எரிஞ்சிட்டு இருந்தது. இவங்க 2 பேரும் யாருன்னு ரொம்ப நேரமா குழப்பத்திலே இருந்தேன். அப்புறமா தான் சொன்னாங்க அந்த கோவில் எப்பவுமே படைக்கிறவங்க நாங்க தான். நாங்க வரும்போது யாருமே இல்ல காய்ஸ். என்னடா இது நம்ம மட்டும் தான் வந்திருக்குமான்னு பார்த்தேன். போக போக பார்த்தா ஆள் வந்துட்டே இருக்காங்க பொங்க வைக்கிறதுக்கு. ஒரு வழியா நான் வச்ச பொங்கலும் பொங்கிடுச்சு. எங்க ஊர்ல எல்லாம் பொங்கல் வச்சு எல்லாரும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கத்துவாங்க. இங்க யாருமே வாயே திறக்க மாட்றாங்க. ஒரு வழியா பொங்கல் வச்ச யானத்தெல்லாம் கழுவிட்டு மாவிளக்கு ரெடி பண்ணிட்டு பூஜைக்கு ரெடி ஆயாச்சு. நம்ம பொங்க வைக்கிறப்ப எரியாத அடுப்பு இப்ப எப்படி எரியுது பாருங்க, நல்லா கொழுந்து விட்டு. சரி பூஜை ஆரம்பிக்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள இருக்கிற எல்லா சாமிக்கும் விளக்கு போட்டுலான்னு முடிவு பண்ணி இறங்கிட்டேன். அப்படியே சூளத்துல எலுமிச்சம்பழம் சொருவிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சேன். என்னையும் மீறி உருகி வேண்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா நமக்குள்ள இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம சொந்த ஊருக்கு வந்து நம்ம சொந்த பந்தத்தை பார்த்து பேசும்போது நமக்குள்ள இணை பிரியாத ஒரு சந்தோஷம் வரும். ஒரு வழியா எல்லாரும் பொங்க வச்சு பூஜை கூட எல்லாருமே ரெடி பண்ணியாச்சு. உண்மையை சொல்லணும்னா நம்ம கோயிலுக்கு வந்த முக்கியமான விஷயமே இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. அது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம கோவில்ல கும்பம் கொட்டுவாங்க பாருங்க, அதுக்காகவே நம்ம கியூல நிக்கலாம். எல்லா வீட்லயும் சமைச்சு கொண்டு வந்து கலந்து குடுப்பாங்க பாருங்க, அது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். ஒரு வழியா எல்லாம் ரெடி பண்ணி பூஜைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஒண்ணு, பூஜை பண்ணும்போது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியா பூஜை எல்லாம் முடிஞ்சு நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலை சிறப்பா நடக்குது. சும்மா சொல்லக்கூடாது கைஸ், நம்ம வீட்ல சமைச்சு சாப்பிட்டு இருந்தா கூட இவ்வளவு ஒரு டேஸ்டா இருந்திருக்குமா தெரியல. ஒரு வழியா பூஜையெல்லாம் முடிச்சிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் வீடியோல வந்து நான் உங்களை பாக்குறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க.